நமக்கு உடல் ஆரோக்கியம் வருடம் முழுக்க நல்லா இருக்கணும். வீட்ல மகாலட்சுமி கடாட்சம் வருடம் முழுக்க கிடைக்கணும். வீட்ல எப்போதும் நிறைவான செல்வ வளங்கள், செல்வம்னா பணம் மட்டும் கிடையாதுங்க. ஆரோக்கியம், கல்வி, புகழ் இது எல்லாமே செல்வம் தான். மழலை செல்வம், திருமணம் ஆகிறது, வேலை கிடைக்கிறது, சொத்து வாங்குறது இது எல்லாமே செல்வங்கள் தான். ஆக எல்லா வகையான செல்வங்களும் நிறைவா நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம அ தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிட்டு, வாசல் தெளிச்சு, கோலம் போட்டுட்டு, கலர் வைக்கிறதா இருந்தா கலர் வச்சுட்டு, காவி வச்சுட்டு, வாசல்ல விளக்கேத்துறது அப்படிங்கிறது பரிபூரணமான, நிறைவான ஒரு ஆசீர்வாதத்த நமக்கு சுவாமி கிட்ட இருந்து வாங்கி தரும். இயற்கை, இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்போதுமே துணையாக இருக்கும். ஏன்னா, இந்த பிரபஞ்சத்தோட நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு பந்தம் அப்படிங்கிறது, அந்த உறவு அப்படிங்கிறது நாம அ நல்ல ஒரு ஆற்றலோட இருக்கிறதுக்கு உதவும். ஆக தலை ஸ்நானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எங்களால தலை ஸ்நானம் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? அப்போ வந்து நீங்க உடம்புக்கு குளிச்சுக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வயசானவங்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, ஆ சரியா நடக்க முடியாது. அந்த மாதிரியான சில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இன்னும் இந்த குழந்தை பொறந்திருக்கு வீட்ல. என்னால சின்ன குழந்தை, அதனால என்னால தலை குளிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து, நீங்க காலையில குளிச்சுட்டு, சாதாரணமா குளிச்சுட்டு விளக்கேத்தலாம். இல்ல அப்டின்னாலும், ஆ பிரஷ் பண்ணிட்டு, கை, கால், முகம்லாம் கழுவிட்டு, அதற்கு பிறகு நீங்க விளக்கேத்தலாம். இது கூட வாசல்ல ஏத்தக்கூடிய விளக்குக்கு நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க பூஜை அறையில விளக்கேத்தணும் அப்டின்னு சொன்னா, குறைந்தபட்சம் நீங்க நல்லா உடம்புக்காவது குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்க முடியாதுன்றதுனால நான் சொல்றேன். தலைக்கு குளிக்க முடியாத சூழல்ல கூட மஞ்சள் தண்ணிய தலையில தெளிச்சுக்கிட்டு, நீங்க ஆ வீட்ல பூஜை அறையில நீங்க விளக்கேத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் வந்து அடிப்படை நம்ம பெரியவங்க சொன்னது. இத நான் புதுசா எதுவும் சொல்லல. நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்களோ, அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.